ராம்ராஜ் காட்டன்ஸ் இந்த பிராண்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பத்தி உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் KR நாகராஜன் அவர் ஒரு காலகட்டத்தில் வேஷ்டி கட்டினால ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவரோட அனுமதி தடை பண்றாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு வேஷ்டி கட்டினா மரியாதையே கிடையாது, அது மட்டும் இல்லாம வேஷ்டி உற்பத்தி பண்றவங்களுக்கும் மரியாதை கிடையாதுன்ட்டு அப்போ தெரிஞ்சுக்கிறாரு. KR நாகராஜன் இவர் ராம்ராஜரோட ஃபவுண்டர். ஆனா இவர் ஆரம்ப காலகட்டத்தில் கரெக்டா 1977ல ஒரு நெசவு தொழில் செய்யற ஃபேக்டரியில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் வேலை செய்யறாரு. அப்பதான் மிஸ்டர் KR நாகராஜன் யோசிக்கிறாரு, எந்த ஒரு வேஷ்டி கட்டினால ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இவரோட அனுமதியை தடை பண்ணாங்களோ அதே வேஷ்டியை உலகம் பூராவும் விற்கணும், அதே மாதிரி அதுக்கு மரியாதையும் இருக்கணும்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 1983ல ராம்ராஜ் காட்டன் ஒரு பிராண்ட் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை பிராண்டிங் பண்றதுக்காக நிறைய ஆக்டர்ஸ் இவங்களோட அந்த ஒரு பிராண்டிங்காக ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. கிட்ட 2500 வேஷ்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம வெறும் வேஷ்டியை வித்தே 2000 கோடியை இவங்க சம்பாதிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம